SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. சென்னையை அடுத்துள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். புதிதாக கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் எதிரே ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைப்பது தொடர்பாக அமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், செங்கல்பட்டு மற்றும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர்கள், தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ், கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய செயல் அலுவலர் பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பரசன், கிளாம்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது குறித்து ஆராய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன் அறிக்கை கிடைத்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பரசன் கூறினார். இப்போது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி 10 நாட்களுக்குள்ளாக ஆய்வு செய்து இந்த போக்குவரத்து நெரிசலிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தர இருக்கிறார்கள். அதன்படி சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து ஏற்படாத அளவிற்கு, மக்கள் சிரமப்படாத அளவிற்கு அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக அந்த ஆய்வு தருகிற அறிக்கையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து சிக்கலிலிருந்து மக்களை நிச்சயமாக பாதுகாப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.